السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனின் மாபெரும் கிருபையால் தக்குவா என்ற இறையச்சத்தை நம்முடைய கல்விலே எப்படி உறுதி செய்ய முடியும் என்ற நோக்கத்தில் ஒரு 7 தொடர்களை 7 விஷயங்களை பற்றி நாம் சிந்தனை செய்திருந்தோம். அல்லாஹு தஆலா நாம் எதை கேட்டோமோ அதைப்படி அமல் செய்வதற்கு நல்ல நசீபை தந்தல் புரிவானாக. சரி, நாம் இப்படி தக்குவாவோடு இருக்கிறோம், நமக்கு என்னென்ன நல்லமல்கள் கிடைக்கும், அதன் மூலியமாக நமக்கு கிடைக்க பெறும் பலன்கள் என்ன என்பதை பற்றியும் நாம் சிந்தனை செய்ய வேண்டும். ஒண்ணு, பாவத்திலிருந்து தப்பிச்சிருவோம், இன்னொன்னு சொர்க்கம் நமக்கு கிடைச்சிரும். இது நம் அனைவரும் அறிந்தது. இதை தாண்டி ஒரு 3 விஷயங்களை நாம் இந்த தொடரிலே சிந்தித்து பார்க்க போகிறோம். தக்குவாவினால் நமக்கு கிடைக்க பெறும் பலன்கள் 3. முதலாவது ஒன்று, இறைவனின் அன்பு நமக்கு கிடைக்கிறது. பல இடத்தில் இறைவன் தன் திருமறையில் கூறுவது இவ்வாறாக கூறுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். இறைவன் தக்குவா உள்ளவர்களை, இறையச்சவாதிகளை விரும்புகிறான். இறைவனுடைய அன்பு ஒரு அடியானுக்கு கிடைக்கிறது என்றால் அது தக்குவாவின் மூலியமாக தான் கிடைக்கிறது. இரண்டாவது ஒன்று இருக்கிறது, எவ்வளவு பெரிய சிக்கலில் நாம் சிக்கினாலும் அந்த சிக்கலில் இருந்து சுலபமாக தீர்வு கிடைப்பது தக்குவாவின் மூலியமாக கிடைக்கிறது. தக்குவாவோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் அவர் மாட்டினாலும் அந்த பிரச்சனையிலிருந்து இறைவன் அவருக்கு ஒரு பாதையை காண்பித்து அவரை பாதுகாக்கிறான். இறைவன் தன் திருமறையில் கூறும் பொழுது, இறைவன் எவ்வளவு பெரிய சிக்கலில் தக்குவா உள்ளவர்கள் மாட்டினாலும் அவர்களுக்கு ஒரு பாதையை காண்பிக்கிறான், இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி. அதை போல 3வது ஒரு பலன் இருக்கிறது, மறுமையின் வெற்றி தக்குவா உள்ளவர்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. இந்த தக்குவா உள்ளவர்களை பார்த்து மற்றவர்கள் கேட்பார்களாம். இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான், தக்குவா உள்ளவர்களை பார்த்து மற்றவர்கள் கேட்பார்களாம், உங்கள் ரப்பு உங்களுக்கு என்ன இறக்கி தந்தான் என்று கேட்கும் பொழுது தக்குவா உள்ளவர்கள் கூறுவார்கள், இந்த உலகத்திலே எங்களுக்கு ஹசனா, நன்மையை தந்தான், அதை போல மறுமையையும் எங்களுக்கு நன்மையாக்கி தந்தான், வல நிஅமதாருல் முத்தகீன், இன்னும் மறுமையிலே எங்களுக்கு சுவனத்திலே உயர்ந்த சுவனத்தை எங்களுக்கு தர இருக்கிறான், இன்னும் அதற்கு நாங்கள் தகுதியுடையவர்கள் என்று இறைவன் கூறியிருக்கிறான். ஆக தக்குவாவினால் நமக்கு 3 முத்தான பலன்கள் கிடைக்கிறது. ஒன்று, இறைவனுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவது ஒன்று, எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் அதிலிருந்து சிக்காமல் தப்பிப்பதற்கு தீர்வு தக்குவாவினால் கிடைக்கிறது. மூன்றாவது ஒன்று, மறுமையிலே நம்முடைய வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்படுகிறது. எனவே வல்லோன் அல்லாஹ் இந்த 3 முத்தான நற்பண்புகளை பெறக்கூடிய நல்லடியார்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் அல்லாஹு தஆலா எதை தடுத்தானோ அதை விட்டு தவிர்ந்தும், எதை செய்ய சொல்லி தன்னுடைய ஹபீபின் மூலியமாக இந்த உம்மத்திற்கு ஏவினானோ அதை அனைத்தையும் செய்து நாமும் இறையச்சவாதிகளின் பட்டியலில் வரக்கூடிய நல்ல நசீபை தந்தல் புரிவானாக என்ற நல்ல துவாவோடு நிறைவு பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.